கடன் இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன தோணுது? பணம், வட்டி, கணக்கு வழக்கு அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நாம நம்பர்ஸ பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா கடனுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற அந்த எமோஷனல் பாரம், அதோட சைக்காலஜியை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். கடன்கிறது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு கணக்கு மட்டும் இல்லைங்க. அது நம்ம தோள் மேல இருக்கிற ஒரு பெரிய பாரம். கரெக்டா? இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி. கடன்ற அந்த ஒரு வார்த்தையே நம்மள அப்படியே நசுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுக்கும் இல்லையா? சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். கடன் ஒரு உணர்ச்சி பூர்வமான சுமை. இங்க நாம நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி அந்த கடனுக்கு பின்னால இருக்கிற மனுஷனோட அனுபவத்தை தான் அலச போறோம். நிறைய பேருக்கு இது ஒரு சைலண்ட் போராட்டம் மாதிரி. யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம மன அமைதியையும் நம்மளோட ஒட்டுமொத்த நல்ல வாழ்க்கையையும் இது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். இந்த உணர்வு ரொம்ப காமன். ஆனா யாரும் இதை பத்தி பெருசா வெளியே பேசிக்கிறதில்ல. இப்போ வாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் பகுதிக்கு போலாம். கடன் வாங்குறவங்களோட மனநிலை. இங்கதான் நாம எமோஷனல் பிளாக்மெயிலர், அதாவது உணர்ச்சி பூர்வமாக மிரட்டுபவர்னு ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை சந்திக்க போறோம். ஆனா கடன் விஷயத்துல இந்த எமோஷனல் பிளாக்மெயிலர்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேள்விக்கு தான் இப்ப நம்ம பதில் தேட போறோம். வாங்க. இங்க தான் விஷயமே இருக்கு. எமோஷனல் பிளாக்மெயிலர்னு சொல்றவங்க தங்களோட கஷ்டத்தை சொல்லி எமோஷனலா பேசி கடன் வாங்கிடுவாங்க. ஆனா பணத்தை திருப்பி கொடுக்கற டைம் வரும்போது ரொம்ப திறமையா அதை தட்டி கழிச்சிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு, ஐயோ வீட்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க. இது அவங்களோட ஒரு டெக்னிக். இந்த மேற்கோளை பாருங்களேன், இது ரொம்ப தெளிவா சொல்லுது. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப உண்மையா தெரிவாங்க, ஆனா தங்களோட உண்மையான நோக்கத்தை மறைக்கிறதுல அவங்க கில்லாடிங்க. அவங்களோட இந்த தந்திரமான குணத்தை இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுதில்ல. சரி, இப்ப நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். கடன் கொடுத்தவங்களோட நிலைமை என்ன? அவங்க இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இந்த ஸ்லைட்ல இருக்க இந்த கம்பேரிஷன் நிலைமையை ரொம்ப கிளியரா காட்டுது. லெஃப்ட் சைட் பாருங்க, கடன் வாங்குறவங்க எமோஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட உண்மையான எண்ணத்தை மறைக்கிறாங்க. இப்ப ரைட் சைட் பாருங்க, கடன் கொடுத்தவர் திரும்ப திரும்ப பொய் காரணங்களை கேட்டு ஒரு நிச்சயமற்ற நிலைமையில தவிக்கிறார். இதுதான் இந்த உறவுல இருக்கிற பெரிய முரண்பாடே. இதனாலேயே கடன் கொடுத்தவங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்குது. இந்த கோட் பாருங்க, வரவே வராத ஒரு பெரிய தொகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத விட சின்னதா இருந்தாலும் உறுதியா வர்ற தொகையை வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது அவங்களோட அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் இல்லையா? இதுவரைக்கும் நாம பிரச்சனைய பத்தியும் அதோட சைக்காலஜி பத்தியும் பார்த்தோம். இனி இதுக்கான தீர்வு நோக்கி ஒரு புது ஆங்கிள் யோசிக்கலாம். கடனை ஒரு பாரமா மட்டும் பார்க்காம அதை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்துறது? நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையில மாசம் இஎம்ஐ கட்டுறதுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி மாதிரி பார்க்கப்படுது. அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம்னு நினைக்கிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. ஆனா இதுதான் நிஜமான சுதந்திரமா? அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான ஒரு புது வழி என்ன? இதோ பாருங்க. முதல் ஸ்டெப் நம்ம மனநிலையை மாத்துறது. கடனை நம்மள மாட்டிவிட்ட ஒரு பொறின்னு பார்க்காம நம்மளோட பொறுப்புன்னு பார்க்கணும். ரெண்டாவது, சுயமரியாதைக்கான ஒரு செயல். கடனை திருப்பி கட்டுறத நம்மளோட முதல் கடமையா எடுத்துக்கணும். இது நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தும். கடைசியா மூணாவது, ஒழுக்கம். ஒரு தெளிவான ஃபினான்ஷியல் பிளானை உருவாக்குறதோட நிறுத்தாம அதை கண்டிப்பா ஃபாலோ பண்றது தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். உண்மையான நிதி சுதந்திரம்ங்கிறது நம்மளோட பார்வையில ஒரு மாற்றம் வரும்போது தான் ஆரம்பிக்குது. பணத்தோட கண்ட்ரோலை நாம நம்ம கையில எடுக்கும்போது இந்த படத்துல இருக்கிற மாதிரி நமக்கான புது வழிகள் திறக்கும். அப்போ எல்லாமே சாத்தியம்தான். சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. கடனுங்கிறது உங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற விஷயமா, இல்ல உங்க திறமையை வெளிக்கொண்டு வர உதவுற ஒரு சாவியா? யோசிச்சு பாருங்க. பதில் உங்க பார்வையில தான் இருக்கு.